மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகளுக்கு ஏன் இன்னுமே டைரக்டா விளக்கம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் டைரக்டா விளக்கம் கொடுக்காம சில போஸ்டை ஷேர் பண்ணி அது மூலமா பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவோட பிரச்சனை தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்க ரெண்டு பேத்துக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு தாண்டி இப்போ மாதம்பட்டி மேல ஜாய் கிறிசல்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 தடவை நான் பேச ட்ரை பண்ணும்போது என்ன அவர் அடிச்சு தாக்குனாரு. அது மட்டும் இல்லாம என் வயித்துல இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த 2 மாசமா என் கூட எந்த டச்லயுமே இல்ல. நான் அவர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாலும் பேசவும் மாட்டாரு. எப்படியாச்சும் என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி என் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயத்த நிறைய இன்டர்வியூஸ்ல ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப அவங்க 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்களாம். சோ இப்படி இருக்க நிலையில ஏன் மாதம்பட்டி இதுக்கு எதுக்குமே விளக்கம் கொடுக்கல அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா மாதம்பட்டி தரப்போட வழக்கறிஞர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஜாய் கிறிசல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அவங்க 2 பேருமே கோயில்ல தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க. அது அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய கோவிலும் கிடையாது. அப்படி இருக்கப்போ வேணுனே தான் ஜாய் கிறிசல்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த மாதம்பட்டி கிட்டே மறைச்சு இப்பதான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பணத்துக்காக தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை மாதம்பட்டியோட தான் இருந்துச்சுன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்ல இருந்து நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. ஆனா ஜாய் கிறிசல்டாக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் போட்டா மட்டும்தான் அது செல்லும். ஆனா ஜாய் கிறிசல்டா போடக்கூடிய கேஸ் எதுவுமே நிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்படி பல பக்கம் இருந்து நிறைய விளக்கங்கள் வந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜோட விளக்கத்துக்காக தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜை பேச வைக்கிறதுக்காக தான் இப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, சோஷியல் மீடியால அவர் முன்னாடி அவங்களுக்கு அமைச்ச வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி அவரோட முதல் மனைவி கூட ஒரு ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பெரிய ஆளு, அதனால தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றாரு போல, அவருக்கு இந்த கேட்டரிங் ஆர்டர்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்குமே செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அரசியல் தலைவர்கள்னு எல்லா வீட்டு ஃபங்க்ஷனுக்குமே மாதம்பட்டியோட கேட்டரிங் தான் இருக்கும். அந்த அளவுக்கு சமையல் கலையில ரொம்பவே பிரபலமான ஒருத்தர். ஆனா இவ்வளோ சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவருக்கு எந்த ஆர்டரும் கிடைக்காதுன்னு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்டர் பிரேமோட பையனோட வெட்டிங் மாதம்பட்டி ரங்கராஜோட கேட்டரிங் தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எல்லா வெட்டிங்குமே ஸ்பெஷல் தான், சில வெட்டிங் என்னோட லைஃப் டைம் வரைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா நாங்கள் சாப்பாடை கொடுக்கல, அது மூலமா அன்பையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னோட பிஸ்னஸை யாருனால எதுவும் பண்ண முடியாது, என்னோட நல்ல பேரை யாருனாலே கெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் ஒருவேளை பதிலடி கொடுக்குற விதமாக தான் இவர் இந்த மாதிரி ஒரு கேட்டரிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கார் போல. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் அவரோட வேலையில் ஒரு கரெக்டாக இருக்காரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படி குக் வித் கோமாளியோட ஜட்ஜாக போடுவீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா குக் வித் கோமாளி எல்லாத்தோட ஃபேவரட்டான ஷோ கூட. அதில் மாதம்பட்டி ரங்கராஜையும் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த ஷோ நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜ் அதில் ஜட்ஜா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பலர் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவில் நிற்கிற மாதிரியும் சுத்தி கோமாளிகள் அவரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு, இந்த மாதிரி குக் வித் கோமாளி ஷோ மக்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஷோ. ஏன்னா இங்க இருக்க யாருமே என்ன ஜட்ஜ் பண்ணது கிடையாது, அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கும், இவங்க தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த எல்லாருமே அங்க இருக்கவங்க யாருமே இவரை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத பதிலடியா கொடுத்திருக்கார் போல. ஏன்னா ஜாய் கிறிசல்டா இவ்வளோ பண்ணியுமே அவங்கள சுத்தி இருக்க யாருமே மாதம்பட்டியை தப்பா நினைக்க மாட்டாங்க, அவர் சைட்ல இருக்க நியாயம் அவங்களுக்கு தெரியும்ன்றதை தான் இந்த விதத்துல விளக்குறார் போல அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்றது கோர்ட்ல கேஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். அப்போவாச்சும் மாதம்பட்டி ஏதாவது வெளிப்படையா பேசுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.